ஓகே கண்மணி அதோடைய ஆடியோ சக்ஸஸ் மீட் அப்படின்னு ஒன்று நடந்துச்சு. பாட்டெலாம் ஹிட் ஆயிடுச்சான். அதுக்காண்டி வந்து எல்லோரும் வந்து பேசினாங்க. அதில் வந்து சுகாசினி மணிரத்னம் மேடமும் பேசினாங்க. ஆனால் குண்டை தூக்கி போட்டாங்க. என்னான்ட்டு இந்த ரிவ்யூ பண்ணுறவங்களாம் இவங்களுக்கெல்லாம் வந்து குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னாங்க. எனக்காக குவாலிஃபிகேஷன் டப்புன்னு ஞாபகம் வந்தது டிகிரி சர்டிஃபிகேட்டு மற்ற சர்டிஃபிகேட்டு எல்லாமே. அப்புறம் பக்கத்துலேயே ஞாபகம் வந்தது காலேஜுன்னு நினச்சோன்னே ஞாபகம் வந்தது வந்து பாவக்காய் கசப்பான எல்லா பொருளும் ஞாபகம் வருது. சரி, எனக்கு என்ன ஒரு பயம் ஆயிடுச்சுன்னா, இந்த நஷ்டமான ப்ரொடியூசரும் இன்னும் நஷ்டம் ஆக போகிற ப்ரொடியூசருங்க இவங்கெல்லாம் காண்டாகி இந்த ஆன்லைனில் ரிவ்யூ பண்ணுறவங்க, இந்த என்ன மாதிரி உக்காந்துட்டு வேலை இல்லாமல் இந்த வீடியோ ரிவ்யூ பண்ணுறவங்க எல்லாம் தூக்கி ஒரு நாய் வண்டியில் போட்டு கூப்பிட்டு போய் பிஎஸ்சி ரிவ்யூவிங் முடித்தா மட்டும்தான் நீ வந்து ஃபேஸ்புக்கு இந்த வீடியோ யூடியூப்லாம் ரிவ்யூ பண்ண முடியும். எம்எஸ்சி ரிவ்யூவிங் முடிச்சாதான் நீ எல்லாம் வந்து டிவிலையோ இல்லை வேறு ஏதாவது பெருசாக ரிவ்யூ பண்ண முடியும். அதுக்கு மேலே ஏதாவது பச்சைன்னா நீ வந்து கிரவுண்டையே கூட வாடகைக்கு எடுத்து அதில் போய் நடுவில் மைக் வச்சு ரிவ்யூ பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு எனக்கு பயம். ஏன்னா நமக்கு படிக்கிறதுக்கு இன்றைக்கி பொறுமை இல்லை, அதுக்கு வயசும் இல்லை. ரெண்டாவது என்ன சொன்னாங்கன்னா, இந்த மவுஸை நவுத்த தெரிஞ்ச பசங்க எல்லாமே வந்து இன்றைக்கி ரிவ்யூவிங் போட ஆரம்பிச்சிடுறாங்க. அது வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து மிகப்பெரிய இழுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவலாக சொன்னாங்க. இப்போது அது வந்து நான் வந்து உண்மையாக வந்து ரொம்ப கஷ்டப்படல. ஏன்னா அது வந்து இவங்களோட வியூ மட்டுமே எனக்கு தெரில. அந்த எலைட் கிளாஸ் அந்த மெட்ராஸில் பயங்கரமாக வெயில் வச்சுட்டு இருக்கிறப்போ வெறுவே இல்லாமல் ஏசிக்குள்ளேயே இருந்து திருநெல்வேலியை பற்றியும் தென்காசியை பற்றியும் அவனாசியை பற்றியும் கோயம்புத்தூரை பற்றியும் கதை எழுதுகிற அந்த எலைட் கிளாஸ் அவங்களுடைய ஒரு பொதுவான ஒரு கருத்தை தான் நான் பார்த்தேன். ஏன்னா நானே பார்த்துக்கிறேன் நிறைய பசங்க எப்படின்னா, இந்த காப்பி டேலாம் என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு போயிட்டு நான் காப்பி டே அப்படின்னா காப்பி குடிச்சிட்டு திருப்பி வந்துடணும் அப்படின்னு நினைப்பேன். பட் ஆனால் போனாங்கன்னா 9 மணிக்கு காப்பி குடிக்க ஆரம்பித்தானுங்கன்னா 3 மணி வரைக்கும் காப்பி குடிச்சிக்கினே என்னமோ பேசிக்கினே இருப்பானுங்க. அதில் பார்த்தீங்கன்னா 5 வார்த்தைக்கு 4.5 வார்த்தை இங்கிலீஷாக தான் இருக்கும். அதில் பேசுகிறதுல பார்த்தீங்கன்னா, திஸ் ஆன்லைன் ரிவ்யூவர்ஸ் ஆர் ஸ்பாயிலிங் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியா, ஆல் ஆஃப் தெம் ஆர் புட்டிங் த ரிவ்யூஸ் இந்த ஃபேஸ்புக் அந்த ட்விட்டரியா, and it is affecting our film industry. What will be our future? When will we get our Oscar? When are we going global? அப்படின்ட்டு வந்து பயங்கரமாக வந்து மெர்சலாக பேசிகிட்டு இருக்கிறத நான் பார்த்துக்கிறேன் மேடம். ஸோ அவங்களுடைய ஆதங்கமாக தான் நான் அதை பார்க்குறேன் மேடம். நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் என்ன மேடம், இப்போ எனக்கெல்லாம் என்னோட பாமர புத்திக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா மேடம், ஒரு நல்ல படத்தை மேடம் எந்த ரிவ்யூவர்னாலையும் எவனாலையுமே வந்து தடுத்துட முடியாது அப்படிங்கிறது வந்து மேடம் நான் இந்த ஒரு 5 வருஷத்தில் பார்த்தது மேடம். நான் பண்ண அரகுர ரிவ்யூவில் பார்த்தது மேடம். இப்போது விஐபின்னு ஒரு படம் வந்துச்சு, எங்கள் தலைவன் தனுஷ் நடிச்சா. அப்படி படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உலகமாக மேக்கிங்காக கேமரா ஆங்கிள்ஸாக திஸ் ஆங்கிளா தட் ஆங்கிளா டாப் ஆங்கிளா ஷார்ட் ஆங்கிளானா அதெல்லாம் இல்லை மேடம். பெருசாக உள்ளே வந்து மெசேஜ் கன்வே பண்ண உள்ளே உட்காந்துருக்கிறாரான்னு பார்த்தா அதுவும் கூட இல்லை மேடம். ஆனால் என்னன்னா மனசார ஒரு படம் எடுத்தார் எங்கள் ஆள். அந்த படம் பார்த்தீங்கன்னா மேடம் கிட்டத்தட்ட 30 கோடி ரூபா லாபம் மேடம். அந்த படத்துக்கு தான் வந்து திருட்டு விசிடி வந்துச்சு மேடம். அந்த படத்துக்கு தான் வந்து நிறைய தடைக்கற்கள் இருந்துச்சு மேடம். ஆனால் இதே நீங்கள் சொல்கிற ரிவ்யூவர்ஸ் மேடம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பசங்க இந்த பொறுக்கி பசங்க ஆன்லைனில் எழுதுகிற பசங்கள்லாம் உக்காந்துங்கன்னு குத்த வச்சு உக்காந்துங்கன்னு, மச்சான் இந்த படத்தை போய் பாரு, என் தலைவன் பின்னி எடுத்துருக்கான், இந்த படம் வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் போது ஒரு நல்லபடியாக மோட்டிவேட் பண்ணும் அப்படின்ட்டு உக்காந்துட்டு மேடம் நைட்டு 1 மணிக்கும் 2 மணிக்கும் உட்காந்து நீள் போஸ்ட் போடுறாங்க மேடம். போஸ்ட் போட்டு என்ன ஆச்சுன்னா மேடம், ஒரு சாதாரண ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா ஒரு சாதாரண ஹிட் ஆக வேண்டிய ஒரு படம் இப்போ தெரியாமல் பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு மேடம். அந்த படத்துடைய லாபம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 30 கோடி ரூபாய் இருக்குது மேடம். ஸோ இந்த விஷயத்தையும் வந்து அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வந்து நான் ஆச்சரியப்படல மேடம். ஏன்னா நாம் வாழ்கிறது ஒரு வட்டம் மேடம். அந்த வட்டத்தில் எல்லோரும் வந்து இங்கிலீஷ் தான் பேசுவாங்க மேடம். அந்த இங்கிலீஷ் பேசுகிறவங்க பாதி பேர் வந்து பொய் பேசுவாங்க மேடம். அந்த பொய் பேசுகிறவன் என்னென்னா, இங்கே இருக்கிற உண்மை நிலவரத்தை உங்கள்கிட்ட எடுத்து சொல்ல மாட்டான் மேடம். தான் பிரச்சனையே. எல்லாருமே நடிகிறானுங்க. நீங்கள் வந்து ஒரு மொக்க படத்தை பார்த்துட்டு வெளில வந்தாலும் இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் மூவி, இட்ஸ் பியூட்டிஃபுல் அப்படின்ட்டு வந்து இங்கிலீஷில் பேட்டி கொடுத்துட்டு போயிருந்தாங்க மேடம். ஆனால் நம்ம பசங்க எடுத்த படம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம லோக்கலாக சின்ன பசங்க இந்த இப்போ வர பசங்களாம் எடுத்த படம் பார்த்தீங்கன்னா, அவரே டேரக்டரே வெளில வந்துட்டு மச்சான் படம் ஓடுமா இல்லை மொக்கையா அப்படின்ட்டு ஒரு சாதாரண ஆடியன்ஸ் கிட்ட கேட்குறங்காட்டிக்கு பசங்க வந்து படம் சுமாராக இருந்தால் கூட போயிட்டு படம் வந்து சுமார் தான் ஆனாலும் வந்து ஒரு தடவை பார்க்கலாம், நம்ம நண்பன் காட்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க மேடம். காரணம் என்னென்னா, அவங்களாம் இறங்கி எங்கள் ரேஞ்சுக்கு வந்து வந்துட்டாங்க மேடம். ஆனால் ஒரு இந்த எலைட் கிளாஸ் மட்டும் மேலேயே குத்த வச்சு உட்காந்துருக்குது மேடம். அந்த மேலே குத்த வச்சு உட்காந்துருக்க கிளாஸ் மேலாம் எங்களுக்கு ஒரு காண்டு மேடம், ஒரு சின்ன ஒரு காண்டு. ஏன்னா நீங்கள் ஒரு சாதாரண மீட்டிங் போகிறதே 5 ஸ்டார் ஹோட்டலில் போடுறீங்க மேடம்.
அது நிறைய பேர் பார்த்தது கூட இல்லை. அப்படிங்கிறப்போ சரி நாம் வந்து அவங்களை தொடர்றதுக்கு என்ன வழி அப்படின்னா, உட்காந்து ரிவ்யூ எழுதுகிறான் மேடம். அவன் வந்து நியாயமாக ரிவ்யூ எழுதுகிறான். அதே எலைட் கிளாஸ் நல்லபடி எடுத்தாலும் அதை ஓட வச்சுறாங்க மேடம், அது வேறு. பட் ஆனால் நீங்கள் படுற கோவம் அப்படிங்கிறது வந்து நியாயமற்றது மேடம். நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் பேசியிருப்பீங்க மீறி போனால், அந்த ஒரு நிமிஷத்தில் வந்து உங்கள் கணவர் 20 வருஷமாக கட்டி காத்த அவ்வளோ விஷயத்தையும் வந்து படக்குன்னு உடச்சிட்டிங்க மேடம். அது மிக மிக தப்பு. ஏன்னா அவரெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் நாங்கள்லாம் லவ் பண்ணுறது எப்படின்னு அலைப்பாதையில் இருந்து கற்றுக்கணும். அவரெல்லாம் பார்த்துக்கிட்டா நாங்கள் ஒரு நாயகன் மாதிரி படம்லாம் பார்த்துக்கினேன், அதெல்லாம் இப்படிலாம் படம் எடுக்க முடியுமா அப்படின்னு வாயை பொழந்து வந்து படுத்துன்னு இருந்தோம். ஸோ அப்படி இருக்கிற ஆள் வந்து அவர் பேசுகிறதே இல்லை மேடம். நாமெல்லாம் நம்ம நடுவில் எதுக்கு பேசணும்? ஏன்னா அவர்லாம் வந்து ஒரே வார்த்தை சொல்லிடுவார், படம் பேசட்டும், மக்கள் திருப்பு மகேசன் திருப்புன்ட்டு அவர் போய்கிட்டே இருக்கார். ஸோ இது வந்து லைட்டாக ஹர்ட் ஆச்சு மேடம். அதுக்காண்டி தான் அந்த வீடியோ. தயவுசெய்து வந்து எங்களுடைய ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்கோங்க மேடம். நாங்கள் லோக்கல் பாய்ஸ் தான். அப்பப்போ வந்து தாறுமாறாக தான் அப்படியே வந்து ஒரு அரைக்குறை இங்கிலீஷில் தான் வந்து எழுதுவோம். ஆனால் இன்றைக்கி என்ன பிரச்சனைனா மேடம், இன்றைக்கி வந்து காசு பிரச்சனை. எல்லாம் வந்து மேக்ஸிமம் ஒரு 7,000 8,000 சம்பாதிக்கிறோம். 7,000 சம்பாதிக்கிறதுல வந்து இன்றைக்கி வந்து ஒரு 700 800 வந்து ஒரு படத்துக்கு செலவு பண்ணுறது ரொம்ப கஷ்டம் மேடம். ஸோ அதுங்காட்டிக்கு வந்து என் மாமன் மச்சான் என்ன சொல்கிறானோ அதை பொறுத்து தான் வந்து இன்றைக்கி போய் படம் பார்க்குறது. ஏன்னா அந்த காசை போய் குப்பையில் போட முடியாது இல்லைங்களா? அதங்காட்டிக்கு தான் நாங்கள் அந்த ஆன்லைன் ரிவ்யூ எழுதுகிறாங்க, அதை பார்த்துட்டு போகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி உங்கள் எலைட் கிளாஸில் உங்களுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிற அந்த நீங்கள் சொல்கிற பயங்கரமான ரிவ்யூஸ் எல்லாம் மேடம் உண்மையும் போயும் லைட்டாக கலந்து எழுதிடுறாங்க மேடம். ஸோ அதங்காட்டிக்கு வந்து எங்களுக்கு நிஜமான உண்மை என்னென்னு தெரியாமையே போயிடுது. அதங்காட்டிக்கு தான் இதெல்லாம் வந்து வந்துடுது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கீழே இறங்கி அவங்க எல்லாத்தையும் வந்து தைரியமாக படம் மொக்கைன்னு எழுதுன்னு சொல்லிட்டிங்கன்னா எங்களுக்கெல்லாம் வேலையே இல்லாமல் போயிடும் மேடம். இதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து மேடம். நன்றி, வணக்கம்.